பீஷ்மா விஷ்ணு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு செல்லவும். நீங்கள் காலையில் எல்லாருமே எந்திரிக்கும் போது எல்லாருமே ஒரு பயத்தோடு தான் எந்திரிக்கிறாங்க. என்னென்னா நம்ம கமல் சார் பேரண்ட்ஸை பற்றி என்ன தான் சொல்ல போகிறாரு, நம்ம பேரண்ட்ஸ் வந்தப்போ என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப பயந்துக்கிட்டு எல்லாருமே காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப பயந்துக்கிட்டு நாமின்ட்டு யார் ஆவாங்க என்னன்ட்டு எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தினேஷுக்கு தூக்கமே வரல போல இருக்குது. எந்திரிச்சிக்கிட்டே இருந்தார் நைட்டு ஃபுல்லாக. அப்புறம் காலைல சீக்கிரமே எந்திரிச்சிட்டு அவர் படம் தெரிஞ்சுக்கிட்டு பாத்ரூமில் போயிட்டு நின்றுக்கிட்டு அந்த மாதிரி சோகத்திலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல. அந்த சோகத்தை நினச்சி நம்ம யாருமே பிக் பாஸ் டீமில் யாருமே மைக்கை போடவே மாட்டாங்க. நம்ம பிக் பாஸ் டீம் தான் சொல்லிட்டு நம்ம மைக்கை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து மாட்டுவாங்களே. நம்ம ரவீனா இருந்துக்கிட்டு ஒரு எந்திரிக்கும் போது ஒரு சவுண்டு போடுவாங்க. நானே என்னடா பில்டிங் தான் உடையுதா இல்லை ஏதாச்சும் உடையுதா அப்படின்னு தான் பார்ப்பேன். அப்புறம் போய் பார்த்தா கொட்டாயை விட்டுக்கிட்டு எந்திரிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. சும்மா வேற மாதிரி சவுண்டாக தான் இருக்கும் அந்த சவுண்டு. நானே பயந்துட்டேன்னா பார்த்துங்களேன். நம்ம விசித்ராவை ரூமுக்கு வர சொல்லுவாங்க. ரூம்ஸ்க்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் இருக்கும். நோட்டீஸ் பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுவாங்க விசித்ரா. அப்படி என்ன இருக்கும்னா நோட்டீஸில் இன்றைக்கி வந்து மசாஜ் ஹெட் மசாஜ் மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸில் போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஹவுஸ்மேட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் மசாஜ் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கிட்ட வந்து நம்ம ரவீனை எந்திரிச்சிட்டு இங்கிட்ட வந்து விண்டோ தொடச்சிட்டு இருப்பாங்க. விண்டோ தொடச்சிட்டு ஒரு பூகம்பம் பண்ணுறாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா விண்டோவே தொடக்கவே கூடாது, இவங்க வந்து விண்டோவை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பிக் பாஸ் இருந்துக்கிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒன்று சொல்லிடுவாப்புல. அதெல்லாம் நீங்கள் எதுக்குமா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து நம்ம விசித்ராவும் தினேஷும் இன்றைக்கி தான் பேசிக்கிறாங்களே, ரொம்ப சகஜமாக ஜாலியாக அவங்க ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் வருது. என்னென்னா நம்ம தினேஷ் காலையில் எழுந்திரிச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு தூக்கம் வராமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார்ல. அப்போதைக்கு வந்து நம்ம அந்த பயத்திலே வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணாமல் இருந்திருப்பார். அது நோட்டீஸ் கொடுத்து கேஸ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட என்ன நடக்கும்னா நம்ம விசித்ரா மேம்ன்ட்டு ஒரு ஃபேஸ் டிப்ஸு சொல்லுவாங்க. என்னென்னா அதே தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்மளும் ஒரு கலர் ஆகலாம்ல. என்னென்னா சுகரு அண்டு லெமனு அண்டு காஃபி பவுட்ரு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து க்ளோவாக தெரியும்ட்டு விசித்ரா மேம் சொல்லுவாங்க. இதை நானும் இன்னிலேருந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நம்மளுக்கும் கொஞ்சம் மூஞ்சி க்ளோவாச்சுன்னா நல்லா தானே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். விசித்ரா மேம் சொன்னது உண்மையாக பொய்யா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.